ஃபிலிம் டுடே வெங்கடேஷன் பணிவான வணக்கங்கள். வேட்டையின் படம் உங்களுக்கு தெரியும், கங்குவாவோட மோதுகிறது. அதற்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. வருகிற ஆயுத பூஜைக்கு வேட்டையின் கங்குவா மோதுகிறது. கங்குவா இந்த வாட்டி வேட்டையினோட ரிலீஸ் ஆகாதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன்னா ரஜினி படத்தோட போட்டி போட்டு நம்ம சேலை இருக்கிறத விட பின் வாங்கிக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அட் த சேம் டைம் இந்த 3 நாள் தொடர்ந்து லீவ் வருதுனால தப்பிச்சிக்கலான்னு கூட ஒரு தரப்பு சொல்கிறாங்க. பட் ஆனால் இப்போ வேட்டையினுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் தாறுமாறாக நடந்துகிட்ருக்கு. அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த படத்தை பார்த்துட்டு வெளியில் மிகப்பெரிய லெவலில் இந்த படம் வந்திருக்கு. ரஜினி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய கொண்டாட்டமாக அந்த படம் அமைய போகுதுன்னு சொல்லிட்டு அந்த படத்தில் முக்கிய ரோலில் நடித்த பகத் பாசில் அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா அமிதாப் பச்சன் நடிச்சிருக்காரு, துவாரகா நடிச்சிருக்காங்க, ஆதி நடிச்சிருக்காரு, பல பிரபலங்கள் நடிச்சிருந்தாலும் இப்போ டப்பிங் பகத் பாசில் அவர்கள் பேசிகிட்டு இருக்கார். அவர் டப்பிங் பார்த்துட்டு பேசின விஷயத்தை திருப்பி போட்டு பார்த்து பேசிகிட்டு இருக்கேன். அந்தளவு படத்தினுடைய காட்சிகள் திரும்ப பார்க்க எனக்கு ஆர்வமாக இருக்கிறது. ரஜினி ரசிகர்களுக்கு இந்த படம் மிகப்பெரிய ஒரு விருந்தாக இருக்கும். இப்போ வேட்டையினுடைய அப்டேட்ஸ் ஒவ்வொன்றா சொல்கிறத பார்த்தோன்னே எல்லா ரசிகர்களுக்கும் ஒரு ஆர்வம் இருப்பது ஒன்று. ரெண்டாவது மாற்று சினிமா, அதாவது கங்குவா போன்ற படத்தை எடுத்தவர்கள்லாம் யோசிக்க வைக்கிறது அப்படின்னு தான் சொல்கிறோம். ஏன்னா படத்தில் நடித்தவர்களே வெளியில் இந்த படத்தினுடைய பிரம்மாண்டத்தை பற்றி பேசுகிறப்ப இவ்வளோ நல்லா இந்த படம் வந்துட்டுருக்கு, இந்த டைமில் போய் நம்ம தேவையில்லாமல் இடை செருகலாக நம்ம சின்ன படமோ பெரிய படத்தை விட்டால் காணாமல் போயிடுவோன்ற பயம் அவர்களுக்கு தோன்றதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்கிறது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாக நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு பிரம்மாண்டத்தை காட்டி பயமுத்துனாவே ஆஹா இது ரொம்ப பெருசாக இருக்குது, தேவையில்லாமல் ஏன் மோதனை ஒதுங்கிப்போம், இந்த படமே போட்டோம் அப்படின்னு கூட நினைக்கலாம். அந்த மாதிரி தான் கங்குவோட டீம் நினைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த படத்தில் பகத் பாசில் தன்னுடைய டப்பிங்கை பேசி முடிச்சிட்டாரு. அமிதாப் பச்சன் மற்றவர்கள்லாம் டெக்னீஷியன்ஸுக்கான வேலைகள் போயிட்டுருக்கு. ஞானவேலு மேல் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை ரஜினி வைத்திருக்கிறார். அதனால தான் அந்த படத்தை அவர் வேட்டையன் கொடுத்தாரு. இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேட்டையன் அப்படின்ற ஒரு டைட்டிலே மிகப்பெரிய ஒரு பலம். ஏன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் முதல்ல பேய் அப்படின்னாவே ஜெகன்மோகினி பிசாசு அப்படின்ற மாதிரி தான் முன்னெல்லாம் சொல்லுவாங்க. ஜெகன்மோகினி தான் பேயின்வாங்க. எனக்கு தெரிஞ்சு சின்ன பிள்ளைந்து பார்க்குறேன். ரஜினியோட சந்திரமுகி என்ற ஒரு படம் ரிலீஸ் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா பேயினாவே சந்திரமுகி அப்படின்றாங்க. அந்த மாதிரி பேயினாவே சந்திரமுகின்ற ஒரு கட்டமைப்புக்குள்ளே நம்ம வந்துட்டோம். அந்தளவு அந்த கதாபாத்திரம் மக்களிடையே ஈர்த்து இருக்கிறது. ஆனால் சந்திரமுகி படத்தில் பேயின்ற காட்சிகளே எங்கேயுமே இருக்காது. ஆனால் அந்த கதாபாத்திரனுடைய தன்மை மக்கள் மனதில் ஆழமாக போயிருக்கிறது. அப்போ ரஜினி நடித்த ஒரு படத்தில் ரஜினியோடைய ஆளுமையை மீறி ஏன்னா ரஜினி ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார், பேன் இண்டியா மூவி ஒரு ஸ்டார், வேர்ல்டு ஃபுல்லாக ரசிகர் வச்சு ஒரு ஸ்டாரில் அந்த படத்தினுடைய டைட்டில் ரஜினி பேரில் தான் வைப்பாங்கன்னா, ரஜினி படத்தினுடைய டைட்டிலாம் நீங்கள் பாருங்களேன், மன்னன், தளபதி, அருணாச்சலம், முத்து, பாஷா, இப்படியே நீங்கள் டைட்டில் எதிர்பார்த்தீங்கன்னா ரஜினியை முன்னிலைப்படுத்துகிற மாதிரி தான் ரஜினி படத்தினுடைய டைட்டில் இருக்கும். ஆனால் முதல் முறையாக ரஜினி ஒரு பெண் டைட்டில் சந்திரமுகி அப்படின்ற ஒரு பெண் டைட்டில் அனுமதிச்சார். அதுதான் அவருடைய பெருந்தன்மை. ஏன்னா அந்த கதாபாத்திரம் மிகப்பெரிய லெவலில் ரீச் ஆயிடுச்சு. அந்த கதாபாத்திரம் மிகப்பெரிய லெவலில் மக்கள் மனதில் சென்றடைஞ்சதுனால இந்த கதாபாத்திரம் தான் இங்கு பேசப்படும் அப்படின்னு நினச்சதுனால தான் அவர் சந்திரமுகி அப்படின்ற அந்த டைட்டில் அவர் அனுமதிச்சார். அது நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா படத்தோட ஹீரோ நான் இருக்கிறப்ப என் பேர் தானே நீங்கள் வைக்கணும், என்னுடைய பேர் தான் நீங்கள் வைக்கணும், சரவணன் தான் அதில் ரஜினியோட பேர், என்னுடைய பேர் தானே வைக்கணும், அது வைக்காமல் நீங்கள் என்ன இப்படி வைக்கிறீங்க அப்படின்னு கூட அவங்க சொல்லியிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் ரஜினி அந்த பெருந்தன்மையாக அதை விட்டு கொடுத்து இல்லை இந்த படத்துக்கு இந்த டைட்டில் தான் கரெக்டாக இருக்கணும், நீங்கள் சந்திரமுகியை வைங்க. அதே மாதிரி தான் படையப்பாலே ஒரு விஷயம் பண்ணியிருப்பார். படையப்பாளர் ரஜினிக்கு ஈக்குவலான ஒரு ரோல் ரம்யா கிருஷ்ணன் கொடுத்துருப்பார். எந்த ஒரு மாஸ் ஹீரோவும் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா ரஜினிக்கு என்ன ஈக்குவலோ ரஜினியை எதிர்த்து அவங்க பேசுவாங்க, ரஜினியை எதிர்த்து அவங்க சண்டை செய்வாங்க, ரஜினியை எதிர்த்து அவங்க துப்பாக்கியில் சுடுவாங்க. ரஜினிக்கு ஈக்குவலான ஒரு ரோலை ரம்யா கிருஷ்ணன் கொடுக்கறதுக்கான அனுமதியை ரஜினி கொடுத்துருப்பார். அதுவும் ரஜினியுடைய பெருந்தன்மை தான். ஏன்னா எந்த ஒரு மாஸ் ஹீரோவும் எப்போதுமே தான் தான் பெரிய லெவலாக வரணும், தன் பின்னாடி யாருமே வரக்கூடாது. ஒரு மாசம் நம்ம தான் என்ட்ரியாக இருக்கணும், மாசம் நம்ம தான் படத்து ஃபுல்லாக தெரியணும், நம்ம பின்னாடி சின்ன சின்னதெல்லாம் காணாமல் போயிடணும் அப்படின்னு நினைக்கிறப்ப படையப்பா படத்தில் ஈக்குவலாக ஒரு ரோலை ரம்யா கிருஷ்ணன் கொடுத்த ஒரு பெருந்தன்மையும் சந்திரமுகி அப்படின்ற ஒரு படத்தில் திரு ஜோதிகா அவர்கள் கொடுத்த ஒரு முக்கியத்துவத்தையும் மீறி ரஜினி ஜெயிச்சார். ஆனால் அதையெல்லாம் விட்டு இப்போ நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். இப்போ எதுக்கு நான் இவ்வளோ பெரிய விஷயத்தை சொல்கிறேன்னா, அந்த சந்திரமுகின்ற மக்கள் மனதில் நீங்காத இடம் பெற்றாலும் அதற்கு ஈக்குவலாக ஒரு பேர் இடம்பெற்றது, அதுதான் வேட்டையன். அந்த வேட்டையன் பேர் தான். ஏன்னா வேட்டையன் லகலகலகலகன் ரஜினியோடைய சொந்த நடிப்பு. அது பிவாஸ்லாம் அது சொல்லித்தரல. அது ஒரு பேட்டியிலே பிவாஸ் சொன்னார், சார் ஒரு மேனேஜர் சங்கம்னா நீங்கள் நடந்து வரீங்க, நீங்களே அதை ஒன்று பண்ணிக்கங்க சார்ன்னு சொல்கிறப்ப தான் ரஜினி தன்னுடைய சொந்த கற்பனையில் உதித்தது தான் அந்த லகலகலகலகலகலகலங்க அப்படின்ற அந்த சீனு. அதில் தான் வேட்டையன் வராருன்ற அந்த பதிவு
சந்திரமுகின்ற பேரையும் தாண்டி வேட்டைன்ற ஒரு பேர் நின்னதுக்கு காரணம் ரஜினியோட நடிப்பு. அப்போ இந்த படத்தில் வந்து சந்திரமுகின்ற ஒரு கதாபாத்திரம் மிகப்பெரிய லெவலாக பேசப்பட்டாலும் அதையும் மீறி ஒரு கதாபாத்திரம் வளர்ந்தது. சின்ன கதாபாத்திரமாக இருந்தாலும் ஒரு ஸ்டைலிஷாகவும் நடக்கிற நடையிலும் அந்த கதாபாத்திரத்தை மக்கள் மனதில் மிகப்பெரிய லெவலில் கொண்டு போய் சேர்த்த அந்த வேட்டையன் தான் இப்பொழுது ஞானவேலுடைய இயக்கத்தில் ரஜினி நடிச்சிருக்க படம். அந்த படம் தான் இன்றைக்கு வந்து ஆயுத பூஜை அப்போ ரிலீஸ் ஆக போகுது. கங்குவாவோட மோதி கங்குவாவை காணாமல் அடிக்க போகிறது. இதுதான் வந்து வேட்டையன் படத்தினுடைய அப்டேட். அப்போ வந்து இந்த படத்தினுடைய டைட்டில் மிகப்பெரிய ப்ளஸ். சந்திரமுகின்ற டைட்டில் மீறி ஒரு டைட்டில் வளர்ந்துருக்கு தான் இந்த படத்துக்கு வச்சுருக்காங்க. அது மக்கள் வந்து பார்ப்பதற்கு, ஏன்னா வேட்டையன் சொன்னாவே மக்கள் மனதில் ரஜினி வந்து அந்த நாயோட சந்திரமுகியில் நடந்து கீழே வருவார் லக லக லகலகன்னு சொல்லிட்டு அந்த கம்மல் ஆட்டிட்டு வர அந்த மைண்டு தான் வந்து அவங்க மைண்டுக்குள்ளே வந்து உட்காரும். அந்தளவு வந்து கம்யூனிகேட்டிவ் டியூன் தெளிவாக அந்த படத்தில் பண்ணி வச்சுருக்காங்க. அது மிகப்பெரிய லெவலில் பேசப்படும். வேட்டையன் படத்தினுடைய அப்டேட் மிகப்பெரிய லெவலில் மக்கள் மனதில் இந்த படம் ரீச் ஆக போகுதுன்னு பகத் பாசில் சொல்லியிருக்கார். அதுதான் நம்மளும் சொல்லுகிறோம். பிகில் படத்தில் நடித்த ரெபோ மோனிகா அப்படின்ற ஒரு நடிகை வந்து இன்றைக்கு கூலி படத்தினுடைய முக்கிய கதாபாத்திரம் நடிப்பதற்காக ஹைதராபாத் ஃபிலிம் சிட்டிக்கு அவங்க சென்றிருக்கிறாங்க. இதுதான் வந்து கூலி படத்தினுடைய அப்டேட்டாக நம்ம ஃபிலிம் டுடே நேயர்களுக்கு சொல்கிறோம். கூலி படமும் மிகப்பெரிய லெவலில் மக்கள் மனதில் ரீச் ஆவதுக்கான எல்லா அப்டேட்ஸும் நம்ம தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். சத்யராஜ் அவர்களிடம் ஸ்ருதிஹாசன் இணைந்த இதெல்லாம் நம்ம தான் முதல் பதிவு பண்ணோம். மலையாள நடத்திலிருந்து திலீப் இணையப்புறா நம்ம தான் பதிவு பண்ணோம். இன்னும் பல நடிகர்கள் இதில் இணைந்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் விஜயினுடைய பிகில் படத்தில் நடித்த ரெபோ மோனிகா என்றவர்கள் கூலி படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க போகிறாங்க. அதுவும் கூலி படத்தில் நம்ம கொடுக்குற அப்டேட். ஸோ வேட்டையன் கூலியும் ரஜினி ரசிகருக்கு மிகப்பெரிய விருதாக வர காத்திருக்கிறது. மீண்டும் நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.